ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் ஹர்சுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான பேபிஸ்க்கான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சத்து மாவு தோசை எப்படி வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ், பேபி கேர் வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சத்து மாவு தோசை செய்கிறதுக்கு நம்ம ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் நான் பெரிய சைஸ் வாழைப்பழம் இருக்குது, அதனால் அதில் 3/4 பங்கு அளவுக்கு நம்ம வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு முழு வாழைப்பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தால். ஸோ நம்ம இந்த அளவுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணும் போதே நல்லா ஈஸியாக மசிஞ்சிரும். ஸோ நல்லா உங்களுக்கு க்ரீமியாக ஆகிடும். ஸோ நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி மேஷ் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு பவுடர் சேர்த்துக்கிறேன். சத்து மாவு பவுடர் உங்களுக்கு எப்படி செய்யணுன்றதுக்கு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்ஸ் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பவுடர். அது 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இனிப்புக்காக நான் வெல்ல சிரப், ஜாக்ரி சிரப் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலேயே செஞ்ச ஜாக்ரி சிரப். இது நம்ம கொஞ்சம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் சர்க்கரைலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். நல்ல சுத்தமான மாட்டுப்பால் உங்களுக்கு கிடைச்சதா நீங்கள் மாட்டுப்பாலே யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல தோசை மாவு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை தவா நல்லா சூடான பிறகு கொஞ்சோண்டு நெய் நான் தடவிக்கிறேன். நெய் நல்லா தடவிட்டு இப்போ நம்ம தோசையை நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா பரப்பி விட்டுக்கோங்க தோசையை. இப்போ இதுக்கு மேலேயும் நல்லா மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்து கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால தோசையும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேபி ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.